கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல். இது பருத்தி கொட்டை புண்ணாக்கு, இது தேங்காய் புண்ணாக்கு, இது மரச்செக்கு புண்ணாக்கு. இது பசையோடு இருக்கும். இது எவ்வளோ ஊற வைக்கிறது ஒரு மாட்டுக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இது பருத்தி கொட்டு புண்ணாக்கு. அப்புறம் ஒரு 2 கைப்பிடி கடலை புண்ணாக்கு. இது நான் போய் 2வது போட்டுக்கிறது தேங்காய் புண்ணாக்கு. இது ஒரு 2-3 கட்டி. இதுதான் நான் இப்போது மாட்டுக்கு வைக்கிறது. இது கறவை மாட்டுக்கு 90% கிடாரி கண்ணுக்கு இதிலேருந்து கொஞ்சம் லிக்விடு மட்டும்தான் தருவேன். இதை நாம் ஊற வச்சாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட தண்ணியில் ஊறுறப்போ 3 கிலோ வெயிட் 4 கிலோ வெயிட் வந்துடும். இப்போ நம்ம இது ஓரளவுக்கு காலையிலேயே நம்ம வச்சுட்டோம்னா இந்த சாயந்தர நேரம், ஏன்னா கடலை புண்ணாக்கு மட்டும்தான் ரொம்ப டைம் எடுக்காது. 24 ஹவர்ஸ் ஆனாலுமே அது ஊறுறதில்லை. அதனால் காலையிலே நம்ம பால் கறந்து முடிச்சோடனே இது ஒரு பாத்திரத்தில் வச்சு ஓரமாக நம்ம ஊற வச்சுட்டோம்னா நம்ம சாயந்தரம், நான் எப்போவுமே சாயந்தரம் மட்டும்தான் நான் வைக்கிறேன். ஒரு வேளை தான் நான் வைக்கிறதே. இதுதான் என்னுடைய அடர் தீவனத்தில் இனி இது ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் இதை ஒரு பாத்திரத்தை பார்த்துக்கேன். இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே வரும். இது 2 மாட்டுக்கு நான் கலந்து வச்சுக்குவேன். இது பாலத்தவிடு. கையடக்க கைபேசியில் உங்களை மகிழ்விக்க திருப்பூர் விஜய் சேனல்.